ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிப்பதற்காக ஆங்காங்கே குடும்பங்களாக இல்லங்களில் தம்முடைய பிள்ளைகள் காத்திருப்பு நீர் அறிந்திருக்கிறீர். இந்த ஆராதனையின் வாயிலாக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தவும் நம்முடைய தெய்வீக வழி நடத்துதலை புரிந்து கொள்ளவும் நம்முடைய வார்த்தைகளினாலே ஊன்று கட்டப்படவும் எங்களுக்கு உதவி செய்தார்களும். அதன் வாயிலாக இந்த ஆராதனை எங்களுக்கு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் தருவதாக இருக்கட்டும். இதன் வாயிலாக நாங்கள் புதிய பலன் அடைந்து நமக்கு ஏற்ற உகந்த பிள்ளைகளாக வாழ்வது மட்டுமல்ல, உடைய சாயலை நாங்கள் பெற்று இந்த உலகத்திற்கு ஒப்பாக ஒளியாக விளங்க அருள்தாரோம். ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் நம்முடைய நீங்காத பிரசனங்களோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமேன். சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோராய் ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோராய் கூடிடுவோம் பாடிடுவோம் பரனாய் மாண்பாய் சபையாரெல்லோ யாவையும் ஞானமாய் காணும் தீராதை ஆற்றலாய் காப்பாரி தாம் செட்டை மறைவில் நாமாய் தீந்திடுவோம் இன்று நாம் வேண்டும் எல்லாம் யாவும் காத்துணை ஆசீர்வதிக்கும் பீரானாய் தேற்றியே தயவால் நிரப்புவார் உன் வாழ்நாளை பேரன்பராம் பராபரன் தயவை சிந்திப்பாய் போதே போற்றிடு ஆன்மமே என் மூடு உள்ளமே நீயும் ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ஈராசிகள் யாவும் சபையோரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே வணங்கி மகிழ்வாய். ஆமென். வேத பாடகம் ஏசாயா 53:1-11, ஐசாயா 53:1-11. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துடிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு
நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடுக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயக்கத்திற்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அற்புண்டு போனார். என் ஜனத்தின் மீதல் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடைய அவருடைய பேத குடியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவளுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். வாசிக்கும்படியான குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. The epistle reading is taken from 2 Corinthians chapter 4 verse 7 to 14. 2 Corinthians chapter 4 verse 7 to 14. But we have this treasure in jars of clay to show that this all-surpassing power is from God and not from us. But we are hard-pressed on every side, but not crushed, perplexed, but not in despair, persecuted, but not abandoned, struck down, but not destroyed. We always carry around in our body the death of Jesus, so that the life of Jesus may also be revealed in our body. For we who are alive are always being given over to death for Jesus' sake, so that his life may be revealed in our mortal body. So then, death is at work in us, but life is at work in you. It is written, I believed, therefore I have spoken. With that same spirit of faith, we also believe and therefore speak, because we know that the one who raised the Lord Jesus from the dead will also raise us with Jesus and present us with you in his presence. Here ends the epistle reading. Praise be to Lord.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரையில் அடங்கியிருக்கிறது. The gospel reading is taken from Gospel according to Matthew chapter 16 verses 13 to 24. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிற எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதே.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி. நம்முடைய வேத வசனங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது, பேதைகளை ஞானியாக்குகின்றதாக இருக்கிறது. எனவே இந்த வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யலாம். இவைகள் வலியுறுத்துகின்ற உண்மைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இப்படி வாழ்க்கை அதற்கென்று அர்ப்பணித்து உமக்கு பிரியமாய் வாழும்படி உதவி செய்தரலும். இந்த வார்த்தைகளின் மூலமாக என்னோடு எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு த வே ஆஃப் த கிராஸ், சிலுவையின் பாதை அல்லது சிலுவை பாதை என்று நாம் கூறலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போதனை மார்க்கம் அல்ல, அல்லது வாய்வழி மார்க்கம் அல்ல. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது வாழ்க்கையின் மூலமாக அல்லது செயல்பாட்டின் மூலமாக இயங்குகின்ற ஒரு மார்க்கம். எனவேதான் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையானது நம்முடைய செயல்பாட்டின் அடிப்படையில், நம்முடைய நல்ல பண்புகளின் அடிப்படையில், குணநலன்களின் அடிப்படையில் ஆண்டவரின் மகிமை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்வாகும். அவ்வாறு மெய்யான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அநேக கடினப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். அநேக கஷ்டங்களை, நஷ்டங்களை, பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு, துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அன்புமயமான ஆண்டவரை நம்முடைய சொல்லின் வாயிலாக, செயல்பாட்டின் வாயிலாக வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வின் வாயிலாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். பாடுகள், உபத்திரவங்கள் வருவதனால் நாம் பின்மாற்றம் அடைந்து ஆண்டவரை விலகி செல்கின்ற ஒன்று அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசரோடு கூட பேசும்போது, நாம் எருசலேமுக்கு போக போகிறோம், அங்கே பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்களினாலே நாம் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுவேன் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லும்போது மத்தேயு 16:24 ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். சிலுவை என்பது பாடுகள் நிறைந்த ஒரு பாதை, துன்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்வு. ஆண்டவர் இங்கு 3 முக்கியமான காரியங்களை வலியுறுத்துகிறார். ஒன்று, தன்னைத்தான் வெறுத்து, நம்மையே வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுல மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் தங்களை எப்படி வெறுத்தார்கள் என்பதை நாம் காண முடியும். மோசே பார்வோனுடைய குமாரத்தி என்று எண்ணப்படுவதை வெறுத்து தன்னுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி எபிரேயருக்கு நாக்கியோன் மிக அழகாக தெளிவாக குறிப்பிடுகிறார். அவர் எதை வெறுத்தார்? பார்வோனுக்கு அடுத்து
சிம்மாசனத்தில் அமரக்கூடிய அரசன். இப்பொழுது அவர் இளவரசராக இருக்கிறார். அடுத்து வல்லரசான வலிமை நிறைந்த அரசாக இருந்த எகிப்தை ஆளுகின்ற மகா பெரிய பொறுப்பை ஏற்கின்ற, கிரீடம் சூடி அரியணை அமர்கின்ற ஒன்றை தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் வெறுக்கிறார். அந்த அதிகாரம், அந்த ஆடம்பரம், செல்வ செழிப்பு, களிப்பான வாழ்க்கை, இவள் எல்லாவற்றையும் வெறுத்து தன்னுடைய ஜனங்களோடு துன்பப்படுவதை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். தன்னுடைய விருப்பமான காரியங்களை இல்ல நல்லா அரியணையில் அமர்ந்தால், ஆளுகை செய்தால் எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு அதிகாரம், எவ்வளவு செழிப்பு, ராஜரீக மேன்மை, அதை முற்றிலுமாக தன்னையே வெறுத்து விட்டார். தன்னுடைய சுகமான வாழ்வை, சந்தோஷமான வாழ்வை, செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கை, அதிகாரம் நிறைந்த வாழ்க்கையை வெறுத்து அவர் துன்பப்படுகின்ற தன்னுடைய மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டார். தன்னைத்தான் வெறுத்து, தன்னையே முற்றிலுமாக வெறுத்து, இந்த ராஜரீக மேன்மை, ராஜரீக உயர்வு, ராஜரீக சலுகைகள் எல்லாவற்றையும் வெறுத்து அவர் ஆண்டவர் நியமித்த பணியை அவர் செய்ய முற்படுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எப்படி மோசே அடிமையாக தன்னை வெறுத்து அடிமையாக வாழுகின்ற மக்களோடு தன்னை இணைத்து கொண்டாரோ, அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் ராஜாதி ராஜாவாகி தேவனுடைய தேவ மேன்மையிலிருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்தது! சர்வ வல்லமை படைத்த ஆண்டவருக்கு இருந்த அதிகாரம், ஆண்டவருக்குரிய அதிகாரம் அவரிடத்தில் இருந்தது. பரலோகத்திலே அவ்வளவு அழகாக, அவ்வளவு மேன்மையாக தேவனுடைய பணிவிடையை ஏற்றுக்கொண்டு மகா உன்னதத்தில் இருந்த அவர் எல்லாவற்றையும் வெறுத்து தன்னுடைய லாப நஷ்டங்கள், தன்னுடைய மேன்மை, தன்னுடைய உயர்வு, தன்னுடைய சந்தோஷம், தனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் தன்னை வெறுத்து இந்த உலகத்திற்கு வந்ததை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சாதாரணமான மனிதர் அல்ல, செல்வ மிகுந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதர், ரோம குடியுரிமை பெற்ற ஒரு மாபெரும் மனிதர், கமாலியலின் பாதத்தில் கல்வி கற்ற கிரேட் ஸ்காலர், ஜனகரிப் சங்கத்திலே சனட்ரின் கேபினெட் அந்தஸ்து உள்ள பதவியில் இருந்தவர். கிறிஸ்துவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், எல்லாத்தையும் வெறுத்து தூக்கி எறிஞ்சிட்டு அவர் ஆண்டவரை பின்பற்றினார். ஒருவன் என்னை பின்பற்றி வருவருமானால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். பதவியின் மீதோ பணத்தின் மீதோ அல்லது ஆடம்பரத்தின் மீதோ
திறமையின் மீதோ ஆசை வைத்திருக்கிறார்கள், பற்று வைத்திருக்கிறார்கள். அதை விட்டு வருவது மிக கடினமான காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு நியாயசாஸ்திரி அல்லது தேவ நியமங்களை கற்றறிந்த கடைபிடித்த ஒரு மனிதன் ஆண்டவரே, நித்திய ராட்சியத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? கற்பனைகளை கைகொள். அவர் எல்லாவற்றையும் சிறு வயது முதல் கற்றிருக்கிறேன். இன்னொரு இடத்துல ஒரு குறை உண்டு. உனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு தரத்திற்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே அவன் மிகுந்த ஆஸ்தியுடையவனாக இருந்தபடியினால் துக்கத்தோடையே போய்விட்டான். எனவே இந்த ஆண்டுடைய பாதையில் செல்வதற்கு எல்லாவற்றையும் வெறுக்கின்ற குணம் இருந்தால், பண்பு இருந்தால், தன்மை இருந்தால் மட்டுமே ஆண்டுடைய பாதையில் செல்ல முடியும் என்பதை ஆண்டவர் அழுத்த நிறுத்தமாக குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கிராஸ் பியரிங், சிலுவை சுமத்தல். சிலுவை சுமப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. சிலுவை என்பது துன்பங்கள் நிறைந்தது, அவமானங்கள் நிறைந்தது, வேதனைகள் நிறைந்தது, நிந்தை நிறைந்தது, உபத்திரமும் பாடுகளும் நிறைந்தது. நாட் ஃபார் சிங்கிள் டே, என்டையர் லைஃப். every day we have to bear the cross. ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமக்க வேண்டும். மோசேயினுடைய வாழ்க்கை நாம் எடுத்து பார்ப்போமானால், அவர் துன்பப்படுகின்ற மக்களுக்காக, நீதிக்காக அவர் எகிப்தியனை கொன்று போடுகிறார். அடுத்த நாள் அதே இடத்துல ரெண்டு எபிரேயர் சண்டை போடும்போது, எதுக்குப்பா நீங்க உங்களுக்குள்ள சண்டை போடுறீங்கன்னு சொல்லும் போது, நேற்று அந்த எகிப்தியனை கொன்று போட்டது போல எங்களையும் கொன்று போட பார்க்கிறாயோ? எங்கள் மீது உன்னை அதிகாரியாக வைத்தவன் யார்? எங்கள் மீது உன்னை நியாயாதிபதியாக வைத்தவன் யார்? பாருங்க, அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தான் அவர் போறார். நன்மை செய்து பாட அணிவிப்பது, அதான் கிராஸ் பேரி. அடுத்து பார்வோனோடு வழக்காடி, பார்வோனோடு போராடி 10 வாதைகளை ஆண்டவரின் வல்லமையால் நடப்பித்து பலத்த கரத்திலிருந்து அவர்களை விடுவித்துக் கொண்டு வருகிறார். மாபெரும் விடுதலை. வனாந்தரத்தில் வந்தவனும் முறுமுறுக்க ஆரம்பிக்கான். எப்படி எகிப்தில் நம்ம இறைச்சி, மீன், காய்கறிகள், கீரை வகைகளை உண்டு சந்தோஷமாக இருந்தோம். எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றால் எங்களை இங்கு அழைத்து வந்தாய். ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஒரு தலைவனை ஏற்படுத்தி நம்ம திரும்ப எகிப்துக்கு போவோம். என்ன பாடுபட்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டு விடுவிச்சு கொண்டு வந்தார். எத்தனை அற்புதங்களை, அடையாளங்களை அவருடைய கண்களுக்கு முன்பாக செய்தார். சல்லிகாசுக்கு அவர் மதிக்கல. மோசையும் ஆரோனுமாகி நீங்கள் உங்களை மக்களுக்கு மேலாக உயர்த்துகிறீர்கள். மக்கள் யாரும் உங்களை விட குறைஞ்சவங்க அல்ல. தண்ணீர் இல்லை என்று சொன்ன உடனே கற்களை எடுத்துக்கொண்டார்கள் மோசையின் மீது எறிவதற்கு. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை வழிநடத்துவது எவ்வளவு கஷ்டமான காரியம். சமயக்ஷன் மோசம் சொல்றாரு, எதுக்கு இவங்க எல்லாருடைய அக்கிரமங்களையும், எல்லாருடைய பாவங்களையும், எல்லாருடைய உபத்திரங்களையும், எல்லாருடைய
மீறுதல்களை என் மேல சுமத்தினீர் ஆண்டவரே. நான் இவர்கள் எல்லாரையும் பெற்றேனோ என்று சொல்லி மனம் நொந்து வேதனைப்படுவதை நாம் பார்க்கிறோம். 40 வருஷம் அனுதினமும் சிலுவை சுமந்து தன்னுடைய பயணத்தை முடித்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்கிறார். எவ்வளவு நன்மை செய்தாலும் பாட அனுபவித்து பொறுமையாய் சகித்தல். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர் அநேக நேரம் கண்விழிப்பில் இருந்திருக்கிறார், தூங்க முடியல, காவலில் இருந்திருக்கிறார், கப்பர் சேதத்தில் இருந்திருக்கிறார், மிளாறுகளாலும் வாறுகளினாலும் அடிக்கப்பட்டிருக்கிறார். 1 குறைய 40 49 1 குறைய 40 அடி. ஏன்னா 40 அடி அடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அடிக்க முடியாது. அதனால 39 அடி அடிச்சுட்டு திரும்ப அடிக்கிறது. அவ்வாறு 7 முறை அடிக்கப்பட்டிருக்கிறார். சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், கள்ளர்களால் வந்த மோசங்களிலும், பசியிலும் நிர்வாணத்திலும் குளிரும் இருந்தேன் என்று சொல்லி சொல்கிறார். எவ்வளவு கஷ்டமான ஒரு அனுபவம் சிலுவை பாடு என்பது. இவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர் அந்த சிலுவையோடு, அந்த வேதனையோடு, அந்த பாடுகளோடு ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி சொல்கிறார். இறுதியாக என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அவர் வையப்படும் போது பதில் வையவில்லை. மயிர் கத்திற்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல் இருந்தார். வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. ஒரு கணத்தில் அடித்தால் மறுகணத்தையும் திருப்பி கொடு. அது மட்டும் இல்ல, பிதா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருங்கள். நல்ல குணத்தோட, நல்ல பண்போட இருங்க. தன்னை சிலுவையில் அறைந்த, தனக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுத்த, தன்னை அவமதித்த, காரி உமிழ்ந்த, வாறுகளினால் அடித்து சின்னாபின்னப்படுத்திய, சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த அவர்களையும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி சொன்னார். அவ்வளோ ஒரு பரந்த மன, ப்ராட் மைண்ட், நன்மை செய்கிறவராக சொல்லி தந்தார். 3 வருஷம் அவர் அதை துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தான். பெயல்சபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான். போஜன பிரியன், மதுபான பிரியன், பைத்தியம் பிடித்திருக்கிறது. அனுதினமும் 3 வருஷ காலம் அவரை ஊசி வச்சு குத்திக்கிட்டே தான் இருந்தான். ஆனால் ஒரு நாளும் அவர் பொறுமை இழந்து அல்லது அதற்கு எதிரான செயல்பாடுகளை அவர் செய்யாமல் நன்மையானவைகளை செய்தார். நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்தார். நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டும். அது முடியாத காரியம், மனித சக்தியினாலே, மனித ஆற்றலினாலே. அதுதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்தில் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இவ்வளவு வையப்பட்டும் ஆசீர்வதிக்கிறோம். தூசிக்கப்பட்டு நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம். இது எங்களுடைய சுய பலத்தினால் ஆனதில்லை, தேவனுடைய மகிமை, வல்லமையுடைய மண்பாண்டங்களில் பொக்கிஷமாக இருக்கிறபடினால் இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்றேன். சாதாரணமா ஆண்டவரை பின்பற்ற முடியாது. அந்த ஆண்டோடைய வல்லமை, அந்த மேலான பொக்கிஷம் நமக்குள்ள இருக்கும்போது தான் எல்லாத்தையும் வெறுக்க முடியும். சிலுவை பாடுகளை, வேதனைகளை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏற்றுக்கொண்டும் ஆண்டவரை போல நன்மை செய்து அவருடைய அடிச்சுவடுகளிலே பயணப்பட முடியும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை மிஷினரிமார்கள் தங்களுக்குள்ள எல்லாவற்றையும் வெறுத்து தன்னுடைய சொந்த நாட்டை, இளைஞன பந்துக்களை விட்டு இந்திய தேசத்திற்கு வந்த அந்த உண்மை கிறிஸ்தவ மிஷினரிகள் இங்க வந்தப்பட்ட பாடுகள் கொஞ்சம் அல்ல, இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை போதித்து கிறிஸ்துவின் செயல்பாடுகளை செய்து ஆலயங்கள், மருத்துவமனைகள், அநாதை ஆசிரமங்கள், ஆதரவற்றோருக்கு உதவி, மருத்துவ பணி என்று திரளான காரியங்களை செய்தபடியினால், கிறிஸ்துவின் வழியில் நடந்தபடியினால் இந்திய தேசத்திலே கிறிஸ்தவம் துளிர்த்தது. தொடர்ந்து அதே போல நாம் ஆண்டவர் சொன்னது போல் நம்மை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் வழியில் செல்லும்போது கிறிஸ்தவம் புத்துயிர் பெறுவது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் நாமம் மையப்படும். கிறிஸ்துவை அனைவரும் ஏற்றுக்கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும். அப்படிப்பட்ட சில ஐக்கியத்தை ஆண்டவர் நம்ம ஒருவருக்கும் தருவாராக. ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. விந்தை கீரிஸ்தீ சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கீரிஸ்தீ சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும், விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட செல்வம், உயர்ந்த கல்வி, செல்வாக்கு
Lord, we offer our grateful thanks for all the love which you have bestowed upon us, for good health and daily food, for the shelter and care of our homes, for the love of family, the fellowship of our church, and for the friends who surround us. We pray for the heads of state and for peace in the world. Guide with your wisdom and power the leaders of the nations, so that everyone may live in peace and mutual trust, sharing with justice the resources of the earth. We pray for all the people affected due to the current COVID pandemic, families of people who've lost their loved ones, for people who are in quarantine, people who've lost their jobs or businesses, people who are undergoing anxiety and depression. We also pray for all the frontline workers,
for international travelers stuck in foreign countries, migrant workers, for college and university students whose courses of study are changing, whose placements are cancelled, and whose graduation is uncertain. God, show them that while life is uncertain, their trust is in you. We thank you, Lord, for the blessing of good and steady rain. We pray to send more drought-breaking, steady, soaking rain across our country. Compassionate God, source of all comfort, we pray for the people whose lives have been devastated by rain and flood. Bring them comfort, Lord. Protect the vulnerable. Strengthen the weak. Keep at bay the spread of diseases. Have mercy on all those who are working to rescue the stranded and to feed the hungry. May our response to their suffering be generous and bring you praise. We pray for the suffering and deprived people around the world. We pray for those who mourn of the death of their loved ones. We commend to your fatherly care, merciful God, all who are in sickness, sorrow, discouragement, or any other trouble. Give them patience and a firm trust in your goodness. We pray that you would comfort and strengthen those who are gripped by poverty, weakened by illness, or oppressed by cruelty. May they know your divine love and experience your care. We pray for the elderly, especially those who are unable to leave their homes. We pray for the lonely and for all those separated from their loved ones. Help us to display your compassion to all those who are in need. We pray for all those who proclaim the gospel throughout the world. O lover of our souls, may our church remain in your love. May we follow your commandment to love one another as you have loved us. May we display the sacrificial love that you demonstrated to us through our words and deeds. We thank you that you have chosen us and have appointed us to bear fruit in you. We pray for granting a clear vision to our church that becomes our mission, for which we will serve you. We commit to trust, obey, and act on the call you shall give. We pray for our children's spiritual growth, health, studies, job, marriage, and family life. We pray for the strengthening of all the fellowship groups of our church. We pray for our pastor, catechist, committee members, elders, and their families, that they may serve the church wisely and faithfully. Father God, we believe this prayer is according to your good and perfect will. We trust we will see in the coming days your answers in public for our prayers in private. We give thanks now for what we will be then. We commit ourselves to your safekeeping by your grace. Thus we plead in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையிலே திருச்சபை மக்கள் பங்கு பெற்றது மட்டுமல்ல, இந்த வலையொலியின் வாயிலாக அநேக மக்கள் இதை காண்பதில் இருந்திருக்கிறீர். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையின் மூலமாக இதில் பங்கு பெற்ற
இதில் இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளையுடைய தேவைகள் எதிர்பார்ப்பில் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பீராக. நல்ல சரீர சுகத்தையும் சரீர பலனையும் தெய்வீக பாதுகாவலை தாரும். திருச்சபை மக்கள் ஒருவரும் நேரங்களின் மறைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த கொடிய நாட்களிலே பலவிதமான தேவையோடு இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பீராக. இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் வெகு விரைவில் குறைந்து போகட்டும். இந்த மனுக்குலத்திற்கு அதிலிருந்து பெரிய விடுதலை தருவீராக. மனுக்குலத்து ரட்சகராகி நீர் ரத்தத்தை சிந்தி மீட்டுக்கொண்ட இந்த பூமியும் ஜனங்களை காப்பாற்றுவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிய நம்ம எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம்ம நேர்களை பதிக்கிறப்பதாக. ஆமென்.